ஆஹ் நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே ரொம்ப எமோஷனலா எல்லாரும் பாக்குறது. இந்த ஸ்லைட் இஸ் விசிபிள் இல்லையா இப்போ செல்வா? Yes, sir, you can go on. ஓகே. ஸோ ரொம்ப எமோஷனலா ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ற ஒரு டாபிக் குழந்தைங்களோட ஃபியூச்சர். அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கற போது ஸோ நான் அந்த அந்த எமோஷன்ங்கிறதே சில நேரங்கள்ல இன்டெலிஜென்ஸை கொஞ்சம் அப்படி ஓரங்கட்டி வச்சிருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எமோஷனலா டெசிஷன் எடுக்கிறோம். அப்போ சில இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த தெளிவா முடிவெடுக்குமாங்கிறது முக்கியம். அந்த தெளிவான முடிவு பல பேர் எடுக்கிறது இல்லைங்கிறது தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே. சோ அதுக்கு காரணம், குழந்தை பிறந்தது எல்லாம் குழந்தைக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு நம்ம ரெடியா இருக்கு அப்படிங்கும்போது யாராவது அணுகுறோம், அவங்க ஒரு ஆப்ஷன்ஸ் சொல்றாங்க, எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்களே தவிர எவ்வளவு தீவிரமா தீர்க்க விசாரிச்சு கரெக்டான டிசிஷனை பண்றோமோ அப்படின்னு பார்த்தா பல நேரங்கள்ல இல்லைங்கிறது தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தெரிய வந்திருக்கு. சோ அதையும் இங்க கிளாரிஃபை பண்றோம், என்ன தப்பு பண்றாங்க இன்வெஸ்டர்ஸ் அந்த குழந்தைங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரையிலும். சோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன, அது எப்படி நிவர்த்தி பண்றதுங்கிறதையும் இதுல பார்ப்போம். சோ அது வந்து அதான், எஸ், நீங்க குழந்தைங்களுக்காக இன்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்ல, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலே எந்த கோலுக்காகனாலும் அதை வந்து நான் இப்போ கர்சரை ரன் பண்ற மாதிரி அந்த எதிர்காலத்தை இந்தே நீங்க கட்டி எழுப்பணும், டவுட்டே கிடையாது. ஆனா அவசரப்பட்டு வர்ற ஆப்ஷன் எடுத்து நம்ம அந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுவோ அதான் பெஸ்ட் ஆப்ஷன்ங்கிற மாதிரி கொண்டு போறது கரெக்டான ஒரு முடிவா இருக்காது. ஸோ ஜென்ரலி குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் கல்வி, திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து நிறைய பேர் இந்த திறன் மேம்பாடுங்கிற விஷயத்துல அதுக்காக ஒரு பட்ஜெட்டையோ அதுக்கான ஒரு திட்டமிடலையோ பண்றாங்க. பட் எல்லாரும் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. இப்போ ஒரு மியூசிக், அல்லனா டான்ஸ், கிரிக்கெட், இந்த மூணு ரொம்ப பரவலா நிறைய பேர் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்காக ட்ரெயின் பண்ற விஷயம். அதை சார்ந்தும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்களோட சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப முக்கியம். அதுல வந்து நம்ம எந்த லெவலுக்கு ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னாடி சொன்ன அந்த மூணு டாபிக் கம்பேர் பண்ணும்போது மற்ற டாபிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கம்மி தான். தென் ஃபைனலி திருமணம். ஸோ இது மூணு தான் பெருசா. பட் அப்கோர்ஸ் இதை தாண்டி செல்வா முன்னாடியே சொன்ன மாதிரி லெகசி பிளானிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அதையுமே நம்ம கவர் பண்ணுவோம். முதலீட்டை ஏன் இன்றே ஆரம்பிக்க வேண்டும்? சோ அதுக்கான ஒரு ஸ்லைடு இது, ஏன் உடனே அப்படிங்கிறதுக்கு. சோ இந்த இந்த சில இதெல்லாம் ஸ்கீம்ஸ் கொடுத்திருப்போம். ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்கிறது ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து சும்மா ஒரு ஏபின்னு சொல்லும்போது நம்பகத்தன்மை கம்மியா இருக்கும். அதனாலயா ஸ்பெசிபிக்கா ஸ்கீம் நேம்ஸ் எடுத்திருக்கோம். அதனால இது வந்து இந்த ஸ்கீமை ப்ரொமோட் பண்றோமோ இதோ இதுதான் பெஸ்ட் ஸ்கீம்ங்கிறதெல்லாம் அர்த்தப்படி நம்ம சொல்ல போறது இல்ல. இது வந்து ஆத்தென்டிசிட்டிக்காக இந்த ஸ்கீம்ஸ் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறதுக்கு. ஸோ ஃபிளெக்ஸி கேப்ங்கிறது, நிப்பான் குரோத்ங்கிறது ஒரு மிட் கேப் ஃபண்ட், கொஞ்சம் அக்ரஸிவான ஃபண்ட், ஜாஸ்தி ரிட்டர்ன் ஜாஸ்தி ரிஸ்க் கொடுக்குற ஃபண்ட். ஃபிளெக்ஸி கேப்ங்கிறது ஒரு எல்லாத்தோடையும் மிக்ஸ் இருக்கும், லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் அப்படிங்கிறதுனால ரிஸ்க்லயும் ரிட்டர்ன்லயும் நிப்பான் குரோத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த ஸ்கீம்ஸ்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இது வந்து ஜூன் நிலவரப்படி இந்த டேட்டா, ஜூன் 2025 படி 10 வருஷத்துக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா மாசம் மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 10 வருஷத்துல 12 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இது வந்து இந்த பிளெக்சி கேப்பை பொறுத்தவரை 33 லட்சமாவும், நிப்பான் குரோத்தை பொறுத்தவரை 37 லட்சமாவும் ஆயிருக்கும். சோ இதே இது 18 வருஷம்னா என்னன்னு போட்டிருக்கு, ஐ மீன் 15 வருஷம்னா, 20 வருஷம்னா பாருங்க, அவர் வந்து 12 லட்சத்துக்கு பதிலா 24 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா 33 கோடிங்கிறது 61 கோடி ஆல. இங்க டபுள் இன்வெஸ்ட்மெண்ட், இங்க டபுள் கிடையாது, இங்க கிட்டத்தட்ட 5 மடங்கு. இந்த 5 மடங்குங்கிறது இந்த போட்ட காசுனால வந்த பலன் கிடையாது. அதாவது அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல தங்கி இருந்த காலத்தினால வந்து இம்பாக்ட். சோ இதையே பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி அடுத்த ஒரு ஸ்லைட்ல சொல்லுவேன், அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. 20 வருஷம் அப்படிங்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே 12ல இருந்து 24 ஆகுது. இந்த காலத்தோட அருமையினால, அவ்வளவு நீண்ட காலம் இருந்த அந்த இம்பாக்ட்னால கிட்டத்தட்ட 5 மடங்கா வளருது. ரெண்டு கேஸ்லயுமே ஒண்ணுல கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 6 மடங்கு. சோ இந்த லெவலுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எதனால வளருது அப்படின்னா, நீங்க எந்த லெவலுக்கு சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு காலம் ஸ்டே பண்ணுங்கிறத பொறுத்து தான் உங்களோட இம்பாக்ட் இருக்க போகுது. நான் சில நேரங்கள்ல வேற பிரசன்டேஷன்ஸ்க்கு கூட போய் நான் உங்களுக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப கூட நான் இதை சொல்லும் போது எனக்கு
இன்னொரு முக்கியமான ஸ்லைடு ஞாபகத்துக்கு வருது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு பிளாக் பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்லைடு வருதா செல்வா? இருக்குல்ல, டைம் டிஃபீட்ஸ் மணிங்கிறது. Yeah. ஓகே. சோ இதுல இது என்ன நான் அதோட தொடர்ச்சி தான் இது. அதாவது ஒருத்தர் இது இது வந்து நம்ம 15% ரேட்ல நம்ம எடுத்து ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம், எந்த ஸ்கீமையும் எடுக்காம. ஒருத்தர் 30 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற, 30 வருஷமா இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா 10,000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்ணும்போது 30 வருஷத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 36 லட்சமா இருக்கும். அந்த கடைசியில வேல்யூ வந்து 5,56,56,00,000 இருக்கும். ஸோ நம்ம நார்மலி என்ன நினைப்போம், நான் அதோட காலத்தை வந்து பாதியா 30 வருஷம் பண்ணாம 15 வருஷம் பண்ணா இன்வெஸ்ட்மெண்ட் டபுளா பண்ணா போதும் இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு மேத்தமேட்டிக்கலி ரொம்ப இன்டெப்தா யோசிக்காம வெறும் காமன் சென்ஸ்ல மேலோட்டமா சிந்திச்சோம்னா அப்படிதான் தோணும். ஆனா அந்த 2 மடங்குங்கிறது பத்தாது. காலம் பாதி ஆகுது, தொகை டபுள் ஆகுது, இன்வெஸ்ட் பண்ற தொகை அதே 36 லட்சம் இன்வெஸ்ட் ஆகுது 15 வருஷத்துல. ஆனா இதுல 1/5 தான் உங்களோட வேல்யூ வருது. அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்க காலம் தாழ்ந்ததுனால, காலம் பாதி ஆனதுனால 9 மடங்கு ஆன 10,000க்கு பதில் நீங்க 90,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட உங்களோட வேல்யூ அந்த 5,56,00,000 எட்ட மாட்டேங்குது. அதாவது பகுதி காலம் வந்து பாதி ஆனா கிட்டத்தட்ட 10 மடங்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கணும். இப்போ அப்படியே வாங்க, 5 வருஷம் காலதாமதமா ஆரம்பிக்கிறீங்க, 30க்கு பதிலா 25 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்றீங்க, வெறும் 5 வருஷம் தான் காலதாமதம். அப்படி இருந்தும் டபுள் பண்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை, 10,000க்கு பதிலா 20,000 பண்றீங்க. ஆனாலும் 5 வருஷம் தாமதத்துல டபுளா இன்வெஸ்ட் பண்ணா கூட 5,44,00,000 தான் ஆகுது, 5,56,00,000 ஆகல. இதுதான் காலத்தோட அருமை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும். அவ்வளவு பவர்ஃபுல் காலம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆங்கிள். சோ ஐ திங்க் இந்த பர்டிகுலர் டேட்டா கொஞ்சம் நறுக்குன்னு நமக்கு புரியுற மாதிரி அந்த டேட்டா தெளிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அந்த டேட்டா ரொம்ப முக்கியம்னு நினைச்சு நான் அந்த டேட்டாவுக்கு காமிச்சேன். ஸோ பேசிக்கலி நம்ம முன்னாடி 2 பர்டிகுலர் ஸ்கீமோட பேர் எடுத்து பார்த்தோம். இதுல பொதுவா ஒரு கேட்டகரி, இதுல வந்து லார்ஜ் கேப்ங்கிறது பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட் கேட்டகரியிலே மோஸ்ட் ஸ்டேபிள், ரிஸ்க்கும் ரிலேட்டிவ்லி கம்மி, எல்லாத்த விடையும் அந்த ரிட்டர்ன்ஸும் மற்றது அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கும், வாலட்டாலிட்டி மற்ற கேட்டகரி மாதிரி இருக்காது. அந்த கேட்டகரியை பாத்தீங்கன்னா நம்ம 10 வருஷத்தையே பார்ப்போம். நம்ம 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பார்ப்போம், 3 வருஷத்துக்கு பார்க்க வேணாம். 5 வருஷம் கூட இதுல நீங்க பாக்குற ரிட்டர்னை நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷனா, உங்க எதிர்பார்ப்பா மாற்றக்கூடாது. ஏன்னா போன 5 வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகையான நார்மல் சினாரியோவுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்த 5 வருஷம். அதனாலயே அதை வந்து ஒரு இண்டிகேஷனா எடுக்காதீங்க. 10 வருஷத்தை எடுத்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ங்கிறது கிட்டத்தட்ட 12% அனலைஸ் ரிட்டர்ன். லார்ஜ் அண்ட் மிட் கேப் வந்து அதை விட கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. லார்ஜ் கேப்பும் இருக்கும், மிட் கேப்பும் இருக்கும், மிக்ஸ். இது கிட்டத்தட்ட 14%. ஸோ நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா 12, 13, 14, 15 கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி. ஈக்விட்டி ஸ்மால் கேப், அதாவது ஸ்மால் கேப் தான் அதிகப்படியான ரிஸ்க் இருக்கிற கேட்டகரி, growth-உம் அதுல தான் ஜாஸ்தி இருக்கும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் 12% கொடுத்தப்போ ஸ்மால் கேப் வந்து 10 வருஷம் அடிப்படையில 17%. இதெல்லாம் ஆனுவலைஸ் ரேட், அப்சல்யூட் கிடையாது. வருஷத்துக்கான ஆவரேஜ் ரேட்டுங்கிறது 17% வரைக்கும் ஸ்மால் கேப் கொடுத்துருக்கு லாஸ்ட் 10 இயர் பேசிஸ்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரிட்டர்னும் ஜாஸ்தியா இருக்கும். இது ஏன் காமிக்கிறேன்னா, நீங்க வந்து குழந்தைங்களுக்காக பெரும்பாலும் 4 வயசு 5 வயசு இதெல்லாம் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 5 வயசுல ஆரம்பிச்சா கூட காலேஜுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 17 வயசு. 17 வயசுனா அதுல இருந்து 12 வருஷம் உங்களுக்கு இருக்கு. 12 வருஷம் 15 வருஷம் அதுக்கு மேல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு பெரிய அளவை இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்ல கூட போடலாம். ஏன்னா அவ்வளவு டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுதுங்கிறதுனால, என்னதான் நான் இது ரிஸ்க் கேட்டகரின்னு சொன்னா கூட ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரிஸ்க் கணிசமான அளவுக்கு குறைஞ்சிடும். ஸோ அதனால இந்த அதிகப்படியான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கான டைம் இருக்கிறதுனால ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்க, ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் தி அமௌண்ட்டை நீங்க இந்த கேட்டகரி, அதாவது ஸ்மால் கேப் கேட்டகரியில கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஈக்விட்டின்னு சொன்னாலே நார்மலி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அந்த பங்கு சந்தை சார்ந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தையும் அப்படியே நம்ம இண்டெக்ஸ் நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சு, அதெல்லாம் சென்செக்ஸ் எப்படி மூவ் ஆச்சு, அதுக்கு ஏற்ற மாதிரி தானே ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் நம்ம நினைக்க தோணும். அது அவசியம் கிடையாதுங்கிறது தான் இந்த டேட்டா சொல்லுது. அதாவது
இது என்ன சொல்ல வரேன்னா, இது ஆக்சுவல் டேட்டா. ஜனவரி 1994ல சென்செக்ஸோட லெவல் 3994 இருந்தது. மே 2003ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 வருஷம், 9.5 வருஷம் அதுக்கப்புறமும் சென்செக்ஸ் லெவல் அப்கோர்ஸ் கொஞ்சம் மேல போச்சு. ஆனா கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கும் கீழே, ஜனவரி 94 லெவல்ல இருந்ததுக்கும் கீழே மே 2003ல வந்தது. அதாவது அந்த 9 வருஷம் 4 மாசத்தோட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா -2.5%, -2.5%. அதே டைம்ல இதுவுமே ரெண்டுமே பிராங்க்லினா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் எக்ஸசைஸ் கிடையாது. அந்த டைம்ல 2994லயே அவைலபிளா இருந்த ஒன் ஆஃப் தி ஃபியூ ஃபண்ட்ஸ்ல இந்த ரெண்டு ஃபண்ட் ஒண்ணு. ஏன்னா பெரும்பாலான ஸ்கீம்ஸ் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுதான். சோ அதனாலதான் இந்த ரெண்டு ஸ்கீமையும் பேர் எடுத்திருக்கோம். ரெண்டுமே பிராங்க்லின் எடுத்திருக்கோம். அதே டைம்ல அதே ஜனவரி 94ல இன்வெஸ்ட் பண்ணி மே 2003ல மெச்சூர் ஆன ஒரு ப்ளூ சிப் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சென்செக்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த டைம்ல கூட இந்த ஃபண்ட் பாசிட்டிவ் 11.15% கொடுத்திருக்கு. இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட். பிராங்க்லின் ப்ளூ சிப்ங்கிறது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட். அடுத்தது பிராங்க்லின் மிட் கேப் ஃபண்டுங்கிறது கொஞ்சம் அக்ரெசிவ் ஃபண்டு. அதே பீரியட்ல இந்த பர்டிகுலர் ஃபண்ட் 14.29% கொடுத்திருக்கு. சோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது சென்செக்ஸோட சார்ந்துதான், சென்செக்ஸ் அளவுக்கான ரிட்டர்ன் தான் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சென்செக்ஸ்ல இருக்கிற அந்த 30 ஸ்டாக்லயும் நிப்டில இருக்கிற அந்த 50 ஸ்டாக்லயும் மட்டும் போறது இல்ல, அதையும் தாண்டி விரிவடைஞ்சு போகுது. மட்டும் இல்ல, சென்செக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஒருவேளை சென்செக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் இருந்தா கூட சென்செக்ஸ்ல என்ன வெயிட்டேஜ்ல இருக்கோ அந்த வெயிட்டேஜ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சென்செக்ஸ்ல 30 ஸ்டாக் இருக்குன்னா இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ல அதுல இருந்து ஒரு 10 ஸ்டாக் தான் இருக்கலாமா. சோ அதனால அதோட பிரதிபலிப்பு அப்படியே இதோட ரிட்டர்ன்ல வராது. ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் சந்தை சூழ்நிலையை மீறி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாரு. அதுக்கான கேப்பபிலிட்டி ஒரு 3000 ஸ்டாக் வந்து ஆக்டிவ்லி ட்ரேட் ஆகுது நம்ம மார்க்கெட்ல. சோ அந்த 3000 ஸ்டாக்ங்கிறது இந்த சென்செக்ஸ்ல இருக்கிற 30 நிப்டில இருக்கிற 50 ஸ்டாக்கோட ஒரு பெரிய யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்ல இருந்து அவங்க கரெக்டா பிக் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு சென்செக்ஸோட ரிட்டர்னை அப்படியே யூனோ மாத்தி பெரிய லெவலுக்கான டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. இப்போ நார்மலி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ற, ஐ மீன் இன்வெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, பட் நம்ம பார்ப்போம் எப்படி இந்த ட்ரெடிஷ்னலி பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணிருக்கேன்னு. 15 வருஷத்துல இன்னைக்கு ஒரு ஆர்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு நிலவரப்படி ஒரு 6.7% ரிட்டர்ன். இப்போ வந்து இது வந்து ஒரு 15 வருஷம் ஆர்டி பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒருத்தர் 10,000 ரூபாய் பேசிஸ்ல அந்த ஆர்டியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து 30,50,000 ஆயிருக்கும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணது 12 லட்சமா இருக்கும். மாசம் மாசம் 10,000 ரூபாய், 10 வருஷம், சாரி 18 லட்சம். மாசம் மாசம் 10,000 ரூபாய், 15 வருஷத்துக்கு 18 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 30 லட்சம் ஆயிருக்கு வேல்யூ. இதே இது சுகன்யா சம்ருத்தி வந்து இன்னைக்கு தேதிக்கு 8.2% கொடுக்குது. இன்னொரு விஷயம் நீங்க மனசுல வச்சுக்கணும், சுகன்யா சம்ருத்தியை பொறுத்தவரைக்கும் எஃப்டியோடையும் கண்டிப்பா ஒரு 1.5% ரிட்டர்ன் ஜாஸ்தி கொடுக்கும். ஆனா அந்த 8.2%ங்கிறது நிரந்தரம் கிடையாது. மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறவும் செய்யும். ஸோ இந்த 8.2% கண்டினியூ ஆனா கூட 34.54 lakhs தான் இதோட மெச்சூரிட்டி வேல்யூ. தங்கத்துல பண்ணீங்கன்னா அகெயின் நம்ம எப்படி முன்னாடி சந்தைக்கு சொன்னோமோ, பங்கு சந்தை எப்படி போன 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன் கொடுத்திருக்கோ அதே விஷயம் தங்கத்துக்கும் போன 3.5 வருஷத்துக்கு பொருந்தும். கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துல தங்கம் டபுள் ஆயிருக்கு. இது வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தங்கத்தை பொறுத்தவரைக்கும். இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்ல தங்கத்தோட டிபெண்டபிள் ரிட்டர்ன்ங்கிறது, அதாவது நம்ப தகுந்த ரிட்டர்ன் தங்கத்துல இருந்து ஆனுவலைஸ் பேசிஸ்ல 9% தான். அப்படிங்கும்போது அதுவுமே 36 லட்சம் தான் ஆகுது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் 13% கன்சர்வேட்டிவ்லி உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த 30, 34, 36 வந்த இடத்துல 51 லட்சம், கிட்டத்தட்ட 52 லட்சம் ஒரு நாட் வெரி அக்ரெசிவ் பட் ஒரு ஆவரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். இது வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எமோஷனலி சில மிஸ்டேக்ஸ் வரும்னு. சோ அதுல அதுக்கான ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஸ்லைடு. ஒரு நிமிஷம், சாரி. அதாவது நிறைய பேர் ஆப்ட் பண்றது குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு இன்சூரன்ஸ் திட்டங்களை. அந்த அந்த
எதிர்பார்ப்புக்கும் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கும் பல விஷயங்கள் நம்மளோட மிஸ்டேக்ஸும் காரணம். ஏன்னா எதனால இன்சூரன்ஸ் திட்டங்களை நிறைய பேர் விரும்புறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர்லி ட்ரெடிஷனல் பிளான்ஸ், நான் அதான் இந்த பாரம்பரிய காப்பீட்டு திட்டம்னு சொல்லும்போது ஒரு என்டோமென்ட் பிளான், மணி பேக் பிளான் பத்தி எல்லாம் சொல்றேன். இதுல வந்து என்னன்னா ஒரு நிச்சயமான ஒரு தொகையை சொல்லுவாங்க. நீங்க 15 வருஷம் கழிச்சு அல்ல 20 வருஷம் கழிச்சு இந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்க இப்போ மாசம் வருஷா வருஷம் 1 லட்சம் ரூபாய் கட்டுங்க, 15 வருஷம் கழிச்சு இவ்வளவு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒரு அமௌண்ட்டை சொல்லும் போது, ஒண்ணு நிச்சயமா வந்து அமௌண்ட் நமக்கு தெரியுதே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒண்ணு மட்டும் இல்ல, அவங்க உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறத சொல்லவே மாட்டாங்க. ஆனா அந்த தொகை உங்களுக்கு பெரிய தொகையா தெரியுமே தவிர, நீங்க பெரும்பாலும் அரித்மெட்டிக்கலி அதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 5% தான் அது கொடுக்குற ரிட்டர்ன். சோ நாங்க ஒரு பர்டிகுலர் பிளான் எடுத்து பார்க்கும்போது 5.34% தான் அதோட ஆக்சுவல் ரிட்டர்ன். இந்த பர்டிகுலர் இது வந்து ஒரு ஆக்சுவல் கேஸ் பாலிசியோட ரிட்டர்ன். அதாவது 1,20,000 ரூபாய் வருஷத்துக்கு பிரீமியம் கட்டி மொத்த முதலீடு 15 வருஷத்துல 18 லட்சம் ரூபாய் கட்டினா முதிர்வு தொகை வந்து கிட்டத்தட்ட 28 லட்சம் ஆகுது. அதோட ரிட்டர்ன்ங்கிறது 5.34% தான். ஸோ இன்சூரன்ஸ் கவர் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வரும். ஓகே. ஸோ இப்போ அப்படியே நான் இந்த பக்கம் வந்து இதை அப்படியே பிரிக்கிறேன். இதுல வந்து வருஷத்துக்கு 1,20,000ங்கிறது இந்த பாலிசியில போனதுக்கு பதிலா 1 லட்சம் ரூபாயை மட்டுமே வருஷத்துக்கு, அதாவது அதை மாசம் மாசமா பிரிச்சு எஸ்ஐபில போடுறது, மிச்சம் இருக்கிற அந்த 20,000த்தை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்ல போடுறேன். இப்போ இந்த நபருக்கு வந்து 35 வயசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுல மொத்த முதலீடு 15 வருஷத்துல 15 லட்சம் ரூபாய், டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு தனியா 20,000 15 வருஷத்துக்கு அவங்க 3 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டுறாங்க. மொத்தத்துல எல்லாமே 15 வருஷம் தான். இந்த எஸ்ஐபி கேஸ்ல இந்த ஃபண்ட் வேல்யூ ஆக்சுவலி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ட்ரெடிஷனல் பிளானை விட கம்மியா தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தான், இங்க 1,20,000. ஆனா இந்த வேல்யூ வந்து 15 வருஷத்துல 42 லட்சம் ஆகுது. இங்க 28, இங்க 42, 14 லட்சம் ரூபாய் வித்தியாசம். அமௌண்ட் கம்மியா போனா கூட. சோ இங்க டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க தனியா எடுத்தனால அதுல உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் 1 கோடி ரூபாய். 35 வயசு உள்ள ஒருத்தருக்கு 20,000 ரூபாய்க்கு ஆனுவல் பிரீமியம் கட்டினா 1 கோடி ரூபாய் கவர். சோ அமௌண்ட்டும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் ஜாஸ்தி, உங்களுக்கு வேல்யூ வந்திருக்கு 14 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா. கவருமே கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேல. சோ நம்ம வந்து அந்த சொல்ற தொகைக்கும் அந்த சொல்ற அமௌண்ட்டுக்கும் அதால ஈர்க்கப்பட்டு ஒரு முடிவு எடுத்துதான் நிறைய பேர் இந்த பாலிசிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ இப்படி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுல எதுக்கு இந்த இன்சூரன்ஸ் கவர்னு கேட்டா, இன்சூரன்ஸ் கவர் முக்கியம். எதனாலன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நீங்க இன்சூரன்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தனித்தனியா எடுக்கணும். ஆனா ஃபேமிலியோட பாதுகாப்பு, குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக நம்ம முதலீடு பண்ணும்போது இன்சூரன்ஸ் இல்லாம ஒரு பாதுகாப்பை நம்ம கிரியேட் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்த 15 வருஷம், இப்போ ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாருன்னா அந்த 15 வருஷம் ஃபுல்லா அவர் அவரால அவருக்கு பாக்கியம் இருக்கு, அந்த 15 வருஷமும் ஹெல்த்தியா வாழ முடியுது அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சாத்தியம். நமக்கு தெரியும் நிறைய நோய், ஆக்சிடென்ட், என்னெல்லாமோ சின்ன வயசுல என்னெல்லாமோ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி இஷ்யூ வந்து ஒருத்தர் தவறி போயிட்டா அவர் 2 வருஷம் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு இருந்திருக்கும். அந்த 2 வருஷத்துல என்ன பெருசா வேல்யூ கிரியேட் பண்ணிருக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து? அதுக்கு பதிலா அதோட சேர்த்து ஒரு இன்சூரன்ஸ் கவர், இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி இன்சூரன்ஸ், ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கவரையும் எடுத்திருந்தா அவர் இல்லாத பட்சத்துல இந்த இன்சூரன்ஸ் பாலிசில இருந்து வர அந்த கவர் அமௌண்ட், இன்சூரன்ஸ் அமௌண்ட், அதாவது 1 கோடி அமௌண்ட் வந்து அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கும். குழந்தைங்களோட படிப்புக்கும் அது ஒரு ப்ரொடெக்ஷனா வரும். நம்ம இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாக்கும், நம்ம இல்லைன்னா இன்சூரன்ஸ் பாதுகாக்கும். சோ இந்த ரெண்டையும் சேர்ந்தாதான் நம்ம உண்மையிலே குழந்தைங்களுக்கோட பாதுகாப்புக்காக கரெக்டா நம்ம பிளான் பண்ணி அவங்களுக்காக நம்ம கரெக்டான தயாரெடுப்பு பண்ணி வைக்கிறோம்னு அர்த்தம். சோ இந்த இன்ஃபிளேஷன் வந்து நம்ம எப்பவுமே 5% 6% சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். இந்த இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கம் வந்து இந்த 5% 6% எல்லாத்துக்குமே பொருந்துமான்னு கேட்டா கிடையாது. அதாவது எஜுகேஷன் இன்ஃபிளேஷனை பொறுத்தவரைக்கும் 10% வந்து, அதாவது நம்ம நுகர்ற பொருட்கள், அதாவது உணவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதோட வேல்யூ பணவீக்கம் வந்து 5% 6%. இப்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுப்போம். பட் லாங் டேர்ம் ஆவரேஜ்ல 5% 6% ஆகும். இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப ஒரு லோ லெவல்ஸ்ல இன்ஃபிளேஷன்ல இருக்கும். பட் நம்ம பிராக்டிகலி பார்த்தா லாங் டேர்ம்ல எவ்வளவு சாத்தியம்னா 5% இந்த உணவு வகைகள் அதுக்கெல்லாம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா கல்விக்கான கட்டணம் ஆவரேஜ் பேசிஸ்ல 10% அதிகரிக்குது வருஷத்துக்கு. சோ நீங்க அதுக்கு இன்ஃபிளேஷன் வந்து கண்டிப்பா நீங்க 10% வச்சு கால்குலேட் பண்ணா மட்டும்தான்
நீங்க கரெக்டான தயாரெடுப்பு எடுக்க முடியும். அதாவது அத இப்ப கால்குலேஷனை பாத்தீங்கன்னா 10% மட்டுமே எடுப்போம். கன்சர்வேட்டிவா நம்ம 10% எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் வச்சுக்கிட்டா கூட நமக்கு இன்னைக்கு தேதிக்கு 15 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கோர்ஸ்ல நம்ம சேர்க்கணும்னா குழந்தை 15 லட்சம் ரூபாய்க்கான இதை காஸ்ட் சேர்க்கணும்னா 15 வருஷம் கழிச்சு, சாரி 5 வருஷம் கழிச்சு, அதே 5 வருஷம் கழிச்சு அதே கைண்ட் ஆஃப் காலேஜ் அதே கைண்ட் ஆஃப் கோர்ஸுக்கு 24 லட்சம் ரூபாய் வைக்கணும். அந்த 10% எஜுகேஷன் இன்ஃபிளேஷனால 10 வருஷம் கழிச்சுன்னா மோர் தென் டபுள், கிட்டத்தட்ட 38 லட்சம் 39 லட்சம் ரூபாய். அதே கோர்ஸ் அதே கோர்ஸுக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சுன்னா அந்த அமௌண்ட்டோட நம்ம ரெடியா இருக்கணும். வெறும் 15 லட்சம் அன்னைக்கு போதாது. அன்னைக்கு தேதிக்கு 39 லட்சம் தேவை. 15 வருஷம் கழிச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஆல்மோஸ்ட் 62.5 லட்சம் ஆகுது. இதுதான் எஜுகேஷன் இன்ஃபிளேஷனோட பூதாகரமான இம்பாக்ட். ஸோ நம்ம 15 லட்சம் நம்ம எடுத்து வச்சா போதுன்னு ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியாது. அந்த தேவை எப்போ வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படியான அமௌண்ட் இந்த 10% பேசிஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணா மட்டும்தான் நம்ம கரெக்டா நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கான ப்ரொடெக்ஷனை நம்ம கொடுக்க முடியும். இப்போ ஒரு ஒரு சின்ன ஷார்ட்கட் ஆர் ஒரு டாக்டிக்கல் வே ஆஃப் மேனேஜிங் காலேஜ் எஜுகேஷனுக்காக எப்படி நம்ம தயாரெடுக்கிறது. முன்னாடியே பார்த்தோம், பண விதுக்கம் எஜுகேஷனுக்கு பொறுத்தவரை 10% 12% உயருது அப்படின்னு. ஸோ குழந்தை எல்கேஜி படிக்கும் போது, இப்ப நிறைய பேருக்கு இப்பதான் குழந்தை பிறந்து இன்னும் தான் எல்கேஜி போறாங்கன்னு வச்சு, அதெல்லாம் உங்க சொந்தத்திலேயே நிறைய பேர் அப்படி இருக்கலாம். நீங்க ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல மாதம் 20,000 ரூபாய் எஸ்ஐபி தொடங்க. அதாவது ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் தனியா போயிட்டு இருக்கு. அவங்க ஹையர் எஜுகேஷனுக்காக இப்பவே நீங்க பிளான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எல்கேஜி ஆரம்பிக்கும் போதே மாதம் 20,000 ரூபாய்க்கு ஒரு எஸ்ஐபியை தொடங்கி குழந்தை 12வது வகுப்பு வரையிலும் அதே அமௌண்ட்டை கண்டினியூ பண்ணீங்கன்னா, அதாவது 14 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணீங்கன்னா அந்த எஸ்ஐபியோட கன்சர்வேட்டிவ் வேல்யூவே நான் சொல்றேன், இது பெரும்பாலும் 1 கோடி ரூபாய் தாண்டும். பட் நான் டெக்னிக்கலி நான் 12% மேல கால்குலேஷன் போடக்கூடாதுன்னு நினைச்சு கன்சர்வேட்டிவா இந்த 82 வருஷம் போடுறேன். பட் நீங்க ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் பிளெக்சி கேப் கேட்டகரியில போட்டீங்கன்னா 1 கோடிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. 1 கோடி கிராஸ் பண்ணும். பட் இந்த 82.7 லட்சம் ஆனா கூட ஓகே, இந்த உயர்த்தப்பட்ட கல்வி இந்த கார்பஸ் 5 வருட உயர்கல்விக்காக ஆண்டுக்கு ஆண்டுக்கு 18 லட்சம் இந்திய மதிப்புல திரும்ப பெற உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும். அதாவது இன்னைக்கு தேதிக்கு 18 லட்சம் ரூபாய். ஏன்னா நீங்க எதுக்கு நீங்க இந்த கால்குலேஷன்ல மிஸ் மேட்ச் வருதுன்னு பார்க்க வேணாம். ஏன்னா இந்த எடுத்த உடனே நீங்க 82 லட்சம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கான ஃபீஸ் தான் கட்டுவீங்க. அதுக்கப்புறமும் அது கன்சர்வேட்டிவா ஒரு 8-10% வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு உள்ள ரேட் அடிப்படையில பாத்தீங்கன்னா கூட இன்னைக்கு வேல்யூல 18 லட்சம் ரூபாய் மதிப்புக்கான அமௌண்ட்டை இந்த கார்பஸ்ல இருந்தே நீங்க எடுத்து குழந்தையோட எஜுகேஷனை கிரியேட் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச்ல இதை நீங்க பண்ணீங்கன்னா மாசம் மாசம் எல்கேஜில இருந்தே இதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்குன்னு தனி கார்பஸ் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றேன், இது 1 கோடிக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பெரும்பாலும் ஆயிடும் நெட்ஃபிளிக்ஸி கேப்புக்கு மேலனா ஆர் வேற கேட்டகரினா. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இந்த நான் சொல்றேன், இந்த 18 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு எடுக்க முடியும்னா ஓரளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கிராண்டான ஒரு எஜுகேஷன் லெவலுக்கே அவங்களுக்கு அவங்கள நீங்க தயார்படுத்த முடியும். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு டிசிப்ளினிங் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இம்பாக்ட் உங்களுக்கு காலேஜ் எஜுகேஷனுக்காக ரெடி ஆயிருக்கும். இப்போ நார்மலா எங்கெங்க சேவிப்பாங்க, அதுல எதுல பண்ணலாம் எதுல பண்ணக்கூடாது. ஸோ குழந்தைங்களுக்காக நம்ம சேவ் பண்ணும்போது அகைன் நான் சொல்றேன், இதுல ஒண்ணுக்கு சொல்றேன், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அதிகப்படியான அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்க, அல்ல வருஷம் வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 60-70% ஆகுது இந்த ஸ்கீம்ஸ்ல தான் போகணும். பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள்ல போனா மட்டும்தான் உங்களுக்கு 12-15% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கிடைக்கும். சுகன்யா சமரிதி யோஜனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ 8.2% இருக்கலாம். காலப்போக்கில் இது 7% லெவலுக்கு எல்லாம் குறையலாம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு பிக்சட் ரிட்டர்ன் கொடுக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ்ல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு 8.2% இப்போ இருக்கு. மெச்சூரிட்டி டாக்ஸ் ஃப்ரீ. குழந்தை 10 வயசுக்கு முன்னாடி அந்த ஸ்கீம் எடுக்கணும். ஒரு பங்கு சந்தை சாரா அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுக்கிற திட்டங்கள்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அப்ப கூட 20-30% ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேல இதுல போகக்கூடாது. ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கீங்க, எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் நான் 100% ஈக்விட்டி ஃபண்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் ஒரு பினான்சியல் அப்ரோச்னு ஒன்று இருக்கும். அது பிஹேவியரல் பினான்ஸ்னு சொல்லுவோம். சிலவங்களோட மார்க்கெட் இடப்பட்ட டைம்ல நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன் கண்டிப்பா வரும். இடப்பட்ட டைம்ல மார்க்கெட் என்ன வேணாலும் ஆகலாம்.
ஆனா ஒரு 10 12 15 வருஷம் பேசிஸ்ல டெஃபினெட்லி ரிட்டர்ன் ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வரும். ஆனா இந்த இடப்பட்ட டைம்ல இருக்கிற பெரிய ஏற்றத்தாழ்வுகளை நான் என்னால ஜீரணிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்க்குள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். டெட் ஃபண்ட் வந்து ஒரு சுகன்யா சமிருத்திக்கு கீழே தான் வரும். இதெல்லாம் நோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து பர்டிகுலர்லி டெட் ஃபண்ட் நீங்க இன்னைக்கு தேதிக்கு எடுத்தீங்கன்னா போன ஒரு 7 8 மாசத்துல இருந்து டெட் ஃபண்டோட போன வருஷத்துல இருந்தே டெட் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எஃப்டியோட ரிட்டர்ன்ஸை விட பெட்டரா இருக்கு. ஏன்னா பங்கு சந்தை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியா போயிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி ஒரு 100 பேசிஸ் பாயிண்ட் 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு. இனியும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கு முகத்தை நோக்கி இருக்கும்போது எஃப்டியை விட டெட் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தருணங்கள்ல நீங்க டெட் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். கோல்டுக்கு சாவரின் கோல்ட் பாண்ட் ஒரு நல்ல திட்டம். ஆனா சாவரின் கோல்ட் பாண்ட் பொறுத்தவரை இன்னைக்கு தேதிக்கு பிரைமரி மார்க்கெட்ல இல்ல, செகண்டரி மார்க்கெட்ல பிரீமியம் கொடுத்து வாங்கலாம். இல்லைன்னா கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது கோல்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கோல்டு சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நான் ஓரளவுக்கு ஒரு திருமணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு நினைச்சா இந்த மாதிரி திட்டங்கள் பெட்டர். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசை சும்மா வச்சு விரயம் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு 2 2.5% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல. ஸோ அது வந்து பணவீக்கத்தை பீட் பண்றது கூட பிரயோஜனப்படாது. சிட் ஃபண்ட் வந்து பர்டிகுலர்லி சின்ன ஊர்கள்ல வந்து ரொம்ப பரவலா ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு திட்டம். ஆனா அந்த பாப்புலாரிட்டி எப்படி நீங்க அணுகணும்னா ஒரு சிட் ஃபண்ட் வந்து முன்கூட்டியே கடன் வாங்குறதுக்காக ஒரு சிறு தொழில் செய்யறவங்களுக்கு அதெல்லாம் ஏதாவது ஷார்ட் டேர்ம் பண தேவைகளுக்கு காசு தேவை இருக்கிறவங்க சிட் ஃபண்ட ஒரு பாரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கடன் வாங்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணுமே தவிர சிட் ஃபண்ட் வந்து ஒரு சேமிப்பு திட்டம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால சிட் ஃபண்டை வந்து குழந்தைங்களுக்காக நான் படிப்புக்கு சேர்க்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க உங்களோட மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் 12% ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல வருதுன்னா உங்களோட ரியல் ரிட்டர்ன் ஒரு சிட் ஃபண்ட்ல 5 6% கூட வராது. அதோட பெஸ்ட் லாபங்களை நீங்க அடைஞ்சா கூட 5 6% மேல உங்களுக்கு ரிட்டர்ன் கிடையாது. எஃப்டியும் கண்டிப்பா எஃப்டி அதாவது பிக்சட் டெபாசிட்டும் ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. லாங் டேர்ம்க்கு தங்க நகை வாங்கி வச்சுட்டு விற்க போகும்போது மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே கழிச்சுட்டு அன்னைக்கு கோல்டுக்கு வேல்யூ கிடைக்காது. அந்த அன்னைக்கு நீங்க வாங்க போற டைம்ல வேற மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். குழந்தைங்க அந்த மாதிரி டிசைன் வேணும்னு கேட்பாங்க. அப்புறம் வீட்டுல வச்சிருக்கும் போது திருட்டு பயம். அதெல்லாம் லாக்கர்ல கொண்டு வச்சு லாக்கருக்கு ரெண்ட் கொடுக்கணும். இதெல்லாம் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைரக்டா நகையிலயோ பிஸ்கட்டாவோ ஐ மீன் காயினாவோ வாங்கி வைக்கிறது நல்ல ஐடியாவா இருக்காது. அதுக்கு கோல்டு இடிஎஃப்னா இந்த கோல்டு இடிஎஃப் எஸ்டிபி எல்லாம் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கும். நீங்க எந்த திருட்டு பயமும் இருக்காது. கோல்டு இன்னையில இருந்து 10 வருஷத்துல எந்த லெவலுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ உங்க இந்த இதுல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அதே லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால எந்த திருட்டு பயமும் இல்லாம மேக்கிங் சார்ஜஸோட எல்லாம் செய்கூலி சேதாரத்தோட டேமேஜ் எல்லாம் இல்லாம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் தான் பெஸ்ட். வெளிநாட்டு கல்வி பத்தி ஒரு 2 3 ஸ்லைட் வச்சிருக்கோம். வெளிநாட்டு கல்வியில நாங்க அந்த எஜுகேஷனை பத்தி கொடுக்கறதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. பட் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு செலவு இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்லைட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரீசென்ட்லி வந்த ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருந்து எடுத்த ஒரு அப்டேட் தான். ஹவு மச் வில் யூ பே டு ஸ்டடி இன் டாப் டெஸ்டினேஷன்ஸ். இப்போ வந்து யுஎஸ்ஏ தான் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் விரும்புற ஃபர்ஸ்ட் டாப் டெஸ்டினேஷன். உங்களோட காலேஜுக்கான ஃபீஸ் மட்டுமே 20 ல இருந்து 40 லட்சம் வருது. அக்கமடேஷன் 5 ல இருந்து 14 லட்சம், காஸ்ட் ஆஃப் லிவிங் 8 ல இருந்து 9 லட்சம், விசா ஃபீஸ் வந்து 42,000. ஆனா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பர்டிகுலர்லி அங்க இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கே ட்ரம்போட கவர்மெண்ட் பெருசா ஃபண்ட் கொடுக்கறது இல்ல. விசாஸ்லயும் முன்னாடி மாதிரி அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்ல. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கிறதுனால யூஎஸ்ஏ வந்து பர்டிகுலர் அட்லீஸ்ட் ட்ரம்போ அந்த யூஎஸ் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை கண்டினியூ பண்றது வரையிலுமோ யூஎஸ் ஒரு பிரைம் டெஸ்டினேஷனா இருக்காது. ஏன்னா அதுல நிறைய அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால யூஎஸ் பிரைமரி டெஸ்டினேஷனா இருக்கிறது கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் டெம்பரரி ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் பேசிஸ்ல. அடுத்து முக்கியமானது வந்து யூகேல பாத்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட ஆரம்பம் வந்து 10 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வரையிலும் அங்கேயும் போகுது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கிளியர்லி இப்போ இதுல வந்து இந்த அயர்லாந்து பிரான்ஸ் இங்கெல்லாம் தான் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா இருக்கு. நீங்க நார்மலி நம்ம கேட்கிற யூஎஸ் யூகே கனடா ஆஸ்திரேலியால எல்லாம் 20 ல இருந்து 40 45 லட்சம் வரையிலும் வெறும் காலேஜ் ஃபீஸ் மட்டுமே இருக்கு. அப்கோர்ஸ் அதுக்கு நிகரா மத்த ஃபீஸும் உங்களோட சேர்ந்து வந்துருது. அக்கமடேஷன் காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் பெரிய எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் இருக்கு. அப்கோர்ஸ் இது வந்து இன்னைய நிலவரம் தான். நான் சொன்ன மாதிரி இதுலயுமே நீங்க அந்த 10% இன்ஃபிளேஷனை போட்டு
உங்க குழந்தைங்களை ஃபாரின் எஜுகேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அவங்களோட வயசு என்னவோ இன்னும் எத்தனை வருஷம் இருக்கோ அதை ஒரு 10% இன்ஃபிளேஷனை போட்டு நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். தென் இங்க வந்து லோன் இது வந்து மாறிட்டே இருக்கும் அப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒவ்வொரு பேங்க்கும் என்னென்ன எஜுகேஷனல் லோனுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்றாங்கிறது இங்க போட்டிருக்கும். அப்கோர்ஸ் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து இந்தியன் ருப்பி அடிப்படையில தான் போட்டிருக்கோம். இந்தியன் ருப்பியை பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி சொன்னோம் 10% இன்ஃபிளேஷன் மட்டும் போடுங்கன்னு. ஆக்சுவலி அது பத்தாது. இப்போ பர்டிகுலர்லி டாலர்ல நீங்க ஃபீஸ் கட்டுறீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 வருஷம் அடிப்படையில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் ருப்பி வந்து டாலரை விட 3% டிப்ரிஷியேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம இன்ஃபிளேஷனோட 10% மட்டும் போடாம எஜுகேஷன் இன்ஃபிளேஷனோட 10% போடாம அதோட சேர்த்து கூட 3% நம்ம ருப்பி டிப்ரிசியேஷனுக்கும் வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டியது டாலர்ல தான் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அப்படி ஒரு நிதர்சனமான உண்மை இருக்கிறதுனாலையும் ருப்பி லாங் டேர்ம் பேசிஸ்ல டாலருக்கு டிப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கிறதுனாலையும் 10 + 13% 13% அடிப்படையில உங்களோட வருஷத்துக்கு வருஷம் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகி நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ அந்த கரன்சி ரிஸ்க்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திறன் மேம்பாடு, விளையாட்டு, பிற செயல்பாடு செலவுகள், இதுவும் ஒரு நியூஸ் பேப்பர் எக்ஸ்ட்ராக்ட் தான். ஒரு பர்டிகுலர் ஃபுட்பாலருக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி அவங்க பேரண்ட்ஸ் வந்து 54 வயசு ஆகுது, இந்த பையனுக்கு 18 வயசு ஆகுது. ஸோ அவங்க வந்து அந்த ட்ரைனிங்காக மும்பைல இருந்து அப்கோர்ஸ் அவங்க மேட்ரிட் ஸ்பெயின் வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு பெஸ்ட் மோஸ்ட் ஃபேவர்ட் ஆர் மோஸ்ட் பாப்புலர் டெஸ்டினேஷன்ங்கிறதுனால அவங்க அதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்றாங்க. ஸோ இப்போ எந்த மாதிரி செலவு இருக்கு. 30 lakhs a year ஸ்கூலிங் பிளஸ் கெட் ஆஃப் கிளப்க்கு வந்து 30 lakhs per year. இது 2025 ஆன்வர்ட்ஸ்னா இது வந்து 30ல இருந்து 35 லட்சம் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்கோர்ஸ் இப்போ கிரிக்கெட் மட்டும் இல்ல, ஃபுட்பால் மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற பசங்க இருக்காங்கிறதுனால கிரிக்கெட் எடுத்தாங்க. ஏன்னா கிரிக்கெட் உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய குழந்தைங்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லைடையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதோட ட்ரைனிங் காஸ்டோட பிரேக்கப் கொடுத்துருக்கோம். திருமண திட்டமிடல். சரி, திருமண திட்டமிடல்ங்கிறது பெரும்பாலும் நீங்க வந்து இன்னைக்கு குழந்தை இப்பதான் ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா கம்ஃபர்டபிளி உங்களுக்கு இன்னும் 20 வருஷம், 22, 20, 19, 18ல இருந்து 20 வருஷம் இருக்கு. ஸோ இதுலயுமே நான் சொல்றது மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி லாங் டேர்ம் பேசிஸ் மோஸ்ட் அக்ரெசிவ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். தயவு செய்து இதுல கன்சர்வேட்டிவா இருக்கணும்னு பார்க்காதீங்க. சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனை பத்தி முன்னாடி அது ஒரு விஷயம் கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஃபார் தட் மேட்டர் இன்சூரன்ஸ்லயும் குழந்தைகள் வளர்ச்சி, சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது அந்த பேரை யூஸ் பண்ணியே நிறைய ஸ்கீம்ஸ் வரும். இன்சூரன்ஸ்லயும் இருக்கு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லயே கூட சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பிளான்ஸை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ஒரு ட்ரிக் தான். ஏன்னா நீங்க குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கீம் நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கீம் நல்லா இருக்கும்னு ஒரு ஸ்கீமை ஜென்ரலா சஜஸ்ட் பண்றதுக்கும் சைல்டு பெனிஃபிட் பிளான் அப்படின்னு அந்த பிளானே இருந்ததுன்னா ஒரு இயற்கையா ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த ப்ராடக்ட் மேல. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் இன்சூரன்ஸ்ல அப்கோர்ஸ் பெரிய ரிட்டர்ன் வரவே வராது. உங்களுக்கு ரிட்டர்ன்லாம் 6% ரேஞ்சில் தான் இருக்கும். அந்த அதுல இருக்கிற நிச்சயமான தன்மை உள்ள ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ட்ரெடிஷனல் பிளான் பொறுத்தவரை இன்சூரன்ஸ்ல அவ்வளவுதான் வரும். இந்த சில்ட்ரன் பெனிஃபிட் பிளான் அப்படிங்கிற பிளான் இருந்தா. இப்போ அப்படியே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்லயே நான் சொன்ன மாதிரி சைல்டு பெனிஃபிட் பிளான், சில்ட்ரன் பெனிஃபிட் பிளான் பிளான்ஸ் இருக்கு. இதுல பெரும்பாலான ஃபண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் தான். ஸோ இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அந்த திட்டங்களை இந்த பேர் வைக்கிறதுக்கு காரணம் அந்த பேர் இருந்தா குழந்தைங்களுக்காக லாங் டேர்ம் பேசிஸ் இன்வெஸ்ட் பண்றவங்க காசு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் போடுறாங்க. அப்கோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த திட்டங்கள் அவ்வளவா பாப்புலர் கிடையாது. இன்சூரன்ஸ்ல எப்படி இந்த சைல்டு பிளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரா இருக்கோ அந்த லெவலுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாப்புலர் கிடையாது. ஏன்னா அப்கோர்ஸ் நிறைய பேர் அட்வைஸ் பண்றவங்க பெருசா அதை புஷ் பண்ணாததுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த சைல்டு பிளானை பொறுத்தவரை நம்ம முன்னாடியே சொன்னோம், பெரும்பாலும் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அப்படின்னு ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது சைல்டு பிளானோட மியூச்சுவல் ஃபண்ட் இருக்க சைல்டு பிளான் பெரும்பாலும் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், அதாவது பாதி அமௌண்ட் பங்கு சந்தை சார்ந்த முதலீடும் பாதி அமௌண்ட் டெட் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியிலையும் இருக்கிறதுனால ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிற ஆஸ்பெக்ட் இருந்தாலும் நார்மலா ஒரு 100% ஈக்விட்டி ஃபண்ட்ல போடுறதை விட 2-3% எல்லாம் அதுக்கு மேல கம்மியா இருக்கும். அதாவது ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் 10-15% கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் 10% தான் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 5% ஆனுவலைஸ் பேசிஸ்ல உங்களுக்கு இம்பாக்ட் வந்து
10 வருஷம் 15 வருஷம் பேசிஸ்ல ஹியூஜ் இம்பாக்ட் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க 10 வருஷம் 10% ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகுது. 10 வருஷம் ரிட்டர்ன் கொடுக்குற ப்ராடக்ட் டபுள் ஆகிறதுக்கு 7 வருஷம் ஆகும். 4 மடங்கு ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் 14 வருஷம் ஆகும். ஆனா இதே இதை அப்படியே நீங்க 15% ரிட்டர்ன் கொடுக்குற ப்ராடக்ட் 10 வருஷத்துல இன்வெஸ்ட்மெண்ட் 4 மடங்கு ஆயிடும். அங்க இன்னும் 4 வருஷம் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணணும் 10 வருஷம் ரிட்டர்ன் கொடுக்குற ப்ராடக்ட் தான். ஸோ சில்ட்ரன் பெனிஃபிட் பிளான்ங்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தாலும் ஹைபிரிட் ஃபண்டா இருக்கிறதுனால அந்த பேர்ல சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட் இருக்காங்கிறத பார்க்கவே பார்க்காதீங்க. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் லாங் டேர்ம் பேசிஸ்ல நல்ல ரிட்டர்னோ growth கொடுக்குமாங்கிறத மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் கரெக்டான ஒரு முடிவா இருக்கும். ஸோ ஏன் திருமணத்துக்கான சேமிப்பு அதிகம் அது அவசியம்? உயர்ந்து வரும் திருமண செலவுகள், இன்ஃபிளேஷன் 6 to 8%, சில்ட்ரன் ஐ மீன் மேரேஜோட எக்ஸ்பென்சஸை பொறுத்தவரைக்கும் இடம், அலங்காரம், நகை, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ், கடன் எழுதியிருப்பதை தவிர்த்து மன நிம்மதியுடன் விழாவை நடக்கும். ஸோ இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் செலவுல செய்யும் திருமணத்திற்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் வெறும் இந்த 6% இன்ஃபிளேஷன் எடுத்து பார்த்தாலே, 6% இன்ஃபிளேஷன் அடிப்படையில பார்த்தாலே 25 லட்சத்துக்கு பதிலா நம்ம 60 லட்சம் ரூபாய் ரெடியா வச்சிருக்கணும் 15 வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்க போகுதுன்னா. ஆனா இதுவுமே பத்தாம இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆஹ் நிறைய கல்யாணத்துல உள்ள நிறைய சம்பிரதாயங்களே இன்னைக்கு நிறைய மாறி இருக்கு. அதாவது ப்ரீ வெட்டிங் ஷூட்டுங்கிறாங்க, டெஸ்டினேஷன் வெட்டிங்கிறாங்க. ஸோ இதுல எல்லாமே ஆடம்பரத்தோட அடுத்த நிலைக்கு போயாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டைல்ல அப்படியே திருமணம் நடந்தா மட்டும்தான் இந்த 25 லட்சத்துக்கு பதிலா நம்ம 60 லட்சம் 15 வருஷத்துக்கு அப்புறம் போதுமா இருக்கும். ஆனா இந்த இதனோட நுவான்சஸே மாறுது. அதோட ஆடம்பரம் அடுத்த லெவலுக்கு போகுது. என்னெல்லாமோ புது கண்டுபிடிப்பு எடுத்து அந்த கல்யாணத்தை இன்னும் பிரம்மாண்டமாக்குற ட்ரை பண்றதுனால இன்னைக்கு 25 லட்சத்துக்குன்னா இன்ஃபிளேஷன் மட்டும் கிடையாது, இன்னொரு 10-20% எக்ஸ்ட்ரா, இல்ல 30% 50% எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா மட்டும்தான் அன்னைக்கு அந்த இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் அன்னைக்குள்ள லெவல்ல என்னென்ன ஸ்டைல் ஆஃப் வெட்டிங் எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். இவ்வளவு அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம தயாரெடுப்பு நம்ம இன்னைக்கு பண்ற கால்குலேஷன் ஒருவேளை பத்தாம போயிடும். அதுக்கு அரை மடங்கு ஐ மீன் 50% ஜாஸ்தி, இல்ல 100 டபுளாவே நீங்க காசு வைக்க வேண்டியது தேவையா போயிடலாம். சோ இந்த கோல்டுக்கு மறுபடியும் ஏன் வரேன்னா, அந்த கோல்டை பொறுத்தவரைக்கும் இப்போ கல்யாணத்துக்காக நகை சேர்ப்பாங்க. அதையும் தங்க நகை சேமிப்பு திட்டம்னு போய் ஏதாவது ஒரு ஜுவல்லரியிலேயோ அதெல்லாம் மாசம் எப்பெல்லாம் காசு இருக்கோ ஒரு கோல்டு காயினே வாங்கி வைக்கிறது தான் வழக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் நீங்க தங்க நகை சேமிப்பு திட்டத்திலே வாங்கினா கூட அவங்க சொல்லுவாங்க, நீங்க இன்னைக்கு கோல்டு அன்னைக்கு டேட்ல என்ன நீங்க வாங்க வரும்போது என்ன டேட்ல இருக்கோ நீங்க சேமிப்பு திட்டத்துல இருந்தா அன்னைக்கு டேட்ல உள்ள தங்கம்னு கொடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. ரைட், அது கொடுத்துருவாங்களா இருக்கலாம். ஆனா பெரிய தங்க நகை ஜுவல்லர்ஸே இங்க பெரிய 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 பேர் எடுக்க வேணாம், மூடிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஷாப்ஸ் மூடிட்டு இன்னைக்கு நிலவரத்துல இல்லாமலோ பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ நிக்கிற நிலவரம் பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ்க்கே வந்துடும். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு பாக்குற ஒரு பிசினஸ் இருக்கிற ஷேப்ல 10 வருஷம் கழிச்சு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா திடீர்னு அவங்க ஒரு பேராசை இன்னைக்கு 10 ஷோரூம் வச்சிருக்கோம் நாளைக்கு 100 ஷோரூமா மாத்திரணும்னு சொல்லி பெரிய லெவல்ல போய் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பான்ஷன்ல எல்லா கடையிலையும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சேல் வராம போகலாம். ஏன் சேலே நடந்தா கூட திடீர்னு ஒரு ஜுவல்லரி ஷாப் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, அங்க மெட்ரோ ஒர்க் மாதிரி ஒரு ஒர்க் வருது. அது அவங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுல அந்த ஜோடி ஷோரூம் வச்சிருப்பாங்க, அதுல இருந்து மாத்த வேண்டிய சூழ்நிலை வரலாம். இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு ஜுவல்லர்கிட்ட போய் கோல்டு சேவிங் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணும்போது நான் முன்னாடி சொன்னோம், சாவரின் கோல்டு பாண்ட்லயோ ஒரு கோல்டு இடிஎஃப்லயோ இன்வெஸ்ட் பண்ணா அந்த ரிஸ்க் எல்லாம் கிடையாது. ரெகுலேஷன் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை செபியோட ரெகுலேஷன்ல வருது. அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா திருட்டு பயம் கிடையாது, கடை மூடி இருக்குமா இல்லையாங்கிறது பயம் கிடையாது, எல்லாம் ஓகே. கோல்டு எந்த லெவலுக்கு 10 வருஷத்துல க்ரோ ஆகுமோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் 10 வருஷத்துல க்ரோ ஆயிருக்கும். ஆனா தங்கம் வாங்குறதுக்கு இன்னைக்கும் தங்கத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. நீங்க 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 100 சவரன் தங்க நகை போடணும் உங்க பொண்ணுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த 100 சவரன் நகையை வாங்குறதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்துல தான் போகணும்னு அவசியம் இல்லையே. இன்னைக்கு நீங்க இக்விட்டி திட்டத்துல, ஏன்னா தங்கத்தோட லாங் டேர்ம் ரிட்டர்ன் 9% நம்ம சொல்றோம், ஈக்விட்டில இருந்து 13, 14, 15% ரிட்டர்ன் வரும். நீங்க ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்திலே கூட இன்னைக்கு போட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு கோல்டு இந்த 15 வருஷம் இந்த கேஸ பாத்தீங்கன்னா 15 வருஷத்துல
நீங்க ஆக்சுவலி 10,000 ரூபாய் மாசம் மாசம் போட்டீங்கன்னா அந்த வேல்யூ வந்து 36 லட்சம் தான் ஆகுது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் 51 லட்சம் ஆகுது. வாங்க போறது தங்கம். இந்த 51 இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துல போய் 51 லட்சம், அதாவது இதை விட 15 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணி அதை வச்சு அப்போ போய் தங்கம் வாங்க. அதோட ரூட்டே தங்கமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. டெஸ்டினேஷன் கடைசியா வாங்குறது தங்கமா இருந்தா போதாதா? அதுதான் முக்கியம் உங்களுக்கு. ஸோ அப்படிதான் நீங்க கோல்ட பொறுத்தவரை பிளான் பண்ணணும். ஏன்னா கோல்டுங்கிறது ஒரு பெரிய செலவு. மீன் வெட்டிங்ஸை பொறுத்தவரணும், ரைட்? இன்னொரு விஷயம், நீங்க லாங் டேர்ம் பேசிஸ்ல கோல்டு வந்து ஈக்விட்டியை மீட் பண்ணாது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு கிராஃப் தான் இது. மஞ்சள், இந்த கிராஃப்ல மஞ்சள்ல இருக்கிறது தங்கம். இது வந்து அக்ரெசிவ் ஃபண்ட் கூட கிடையாது, லார்ஜ் கேப் ஃபண்ட். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லயே மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கேட்டகரி நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த ப்ளூ லைன் தான் இந்த கிராஃப்ல பெரும்பாலான இடங்கள்ல மிஞ்சி நிற்கும். பெரும்பாலான இடங்கள்ல இந்த ப்ளூ ப்ளூ லைன், அதாவது இப்போ 2024 நமக்கு தெரியும். 24ல வந்து கோல்டு தான் ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்தது. 25லயும் கிட்டத்தட்ட அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா பாஸ்ட் 10 இயர் ரிட்டர்ன் எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 10 இயர் ரிட்டர்ன் எடுக்கும்போது 9.98% ஏன் வந்திருக்குன்னா, போன 3 வருஷத்தோட ரிட்டர்ன் பிரமாதமா இருந்ததுனாலதான் 9.98. அப்ப கூட யோசிச்சுக்கோங்க, லாஸ்ட் 3.5 வருஷத்துல இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆயிருக்கு. ஆனா நான் 10 வருஷத்து ஆவரேஜ் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 10% தான் ஆனுவலைஸ் ரிட்டர்ன். இதே இது இந்த லார்ஜ் கேப் கேட்டகரியான கன்சர்வேட்டிவ் கேட்டகரியிலே கூட உங்களுக்கு 12% ரிட்டர்ன் வந்திருக்கு. இன்னொரு நீங்க இமேஜின் பண்ணாத ஒரு டேட்டா உங்களுக்கு சொல்றேன். அந்த டேட்டா ரொம்ப முக்கியமான டேட்டா. நான் ஆக்சுவலி உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன். இது நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த நான் காமிக்க போற டேட்டாவோட அவுட்கம். ஆனா சில விஷயங்கள் உங்களுக்கு லைவா காமிக்கும் போது, ஏன்னா சில நேரம் நீங்க நினைக்கலாம் இப்போ இந்த டேட்டா கரெக்டா இல்லையா, இந்த டேட்டா கரெக்டா இருக்கு இல்லையா அப்படி காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் ஆக்சுவலி அந்த போர்ட்டல்ல இருந்தே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சோ நான் காமிக்கிறது என்னன்னா 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ். அதாவது 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து 2007ல இருந்து, ஏன் 2007ல இருந்து காமிக்கிறோம்னா அப்போ இருந்தா நமக்கு கோல்டு ஃபண்ட்ஸ்க்கான டேட்டா இருக்கு. 15/4/2007ல இருந்து இன்னைக்கு வரையிலும், 15/4/2007 ஆரம்பிச்சு ஒருத்தர் அந்த இது ஒரு கோல்டு ஃபண்ட் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாரு. அடுத்த நாள் இன்வெஸ்ட், அதாவது அன்னைக்கு முதல் நாள் ஆரம்பிச்சு 5 வருஷம், ரெண்டாவது ஆரம்பிச்சு 5 வருஷம், எல்லா 5 இயர் பீரியடும் 2007ல இருந்து எல்லா 5 இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்க்கணும் கோல்டு ஃபண்டுக்கு. அப்படியே ஹெச்டிஎஃப்சி பிளெக்சி கேப்ங்கிற லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல கலந்து இன்வெஸ்ட் பண்ற ஒரு பிளெக்சி கேப் ஃபண்டோட ரிட்டர்னும் எடுக்கிறோம். 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன், அதாவது எல்லா 5 இயர் ரிட்டர்னையும் எடுத்து பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, நான் இப்ப கர்சரை மூவ் பண்ற இடத்த பாத்தீங்கன்னா லெஸ் தென் 0% ரிட்டர்ன், அதாவது நெகட்டிவ் ரிட்டர்னை இந்த கோல்டு ஃபண்ட் வந்து 11% டைம்ஸ், அதாவது 100 தடவை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுல 11 தடவை நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு கோல்டு. 5 வருஷம் அடிப்படை 5 இயர் ரிட்டர்ன்ஸ் சொல்றேன், 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 11% தடவை நெகட்டிவா இருந்திருக்கு கோல்டுல. இது வந்து அடுத்தது நம்ம பாக்குறது ஹெச்டிஎஃப்சி பிளெக்சி கேப் ஃபண்ட். அதே பீரியட்ல 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன் தான் பாக்கணும். இது வந்து முழுக்க முழுக்க பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட். அப்படி இருந்தும் இது நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கிறது 1% டைம் கூட கிடையாது. 0.66% டைம்ஸ் மட்டும்தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பிளெக்சி கேப் ஃபண்ட் 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன் பேசிஸ்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ நீங்க நிறைய பேர் கோல்ட பத்தி ஒரு பெரிய மதிப்பு வச்சிருப்போம். கோல்ட மிஞ்சுறதுக்கு எதுவுமே இல்லை, பர்டிகுலர் இப்போ லாஸ்ட் 3 வருஷம் சொல்லவே வேணாம். ஆனா லாங் டேர்ம் பேசிஸ்ல ஒரு 5 இயர் ரிட்டர்ன் ரோலிங் ரிட்டர்ன் எடுத்தா இதான் உண்மை, இதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். கோல்ட்ல வந்து நம்ம பிளைண்டா போய் இன்வெஸ்ட் பண்ணா ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும். இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் செல்வா. ஹோப் தட் இஸ் ஓகே, நாட் மோர் தென் 5 மினிட்ஸ். ஹலோ? ஷோர் சார், ப்ளீஸ் கோ. யா. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இதுல இந்த 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 ஸ்லைட்ல காமிக்க வந்த விஷயம் என்னன்னா, அதாவது ஒரு
எந்த லாங் டேர்ம் கோல்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இவங்களும் இந்த பர்டிகுலர் லேடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க குழந்தைங்களுக்காக லாங் டேர்ம் பேசிஸ்ல. ஆனா since the goal date is very near, she has invested booking and started booking profits and is gradually moving money to fixed deposit. அதாவது குழந்தையோட படிப்புக்காக கல்யாணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி எனி கோல் ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு பர்டிகுலர் கோல்காகவும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கோல் வரதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து நான் சொன்னேன் ஈக்விட்டியில இவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க 12 வருஷம் தான், 12 வருஷத்துல காசு தேவை, 10 வருஷத்துலயே வெளியில எடுத்துருங்க பெட்டர். எடுத்துட்டு கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணிடணும். ஏன்னா இன்னும் 2 வருஷத்துல அந்த கோலுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஆனா நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா அந்த 2 வருஷம் அந்த அந்த டைம்ல மார்க்கெட் பயங்கரமா விழுந்ததுன்னா உங்களோட கோல் வேல்யூ அப்படியே பயங்கரமா டிராப் ஆயிடும், நீங்க அந்த கார்பஸோட வேல்யூ. அதனால இந்த கல்யாணமா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருந்தாலும் சரி, எந்த லாங் டேர்ம் கோலுக்காகவும் நீங்க சேமிக்கும் போது லாஸ்ட் 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அக்ரெசிவ் நம்ம என்னதான் அந்த அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுல இருந்து எடுத்து ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லயே கூட போடலாம். அது லிக்விடிட்டியும் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் ஒரு 1 இயருக்கு மேல ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்லயே கூட போடலாம். ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ல டாக்ஸும் கிடையாது, 5-6% ரிட்டர்னும் கிடைக்கும். அந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மாத்திடணும் கடைசி 2 வருஷத்துல. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மார்க்கெட் பங்கு சந்தை வீழ்ச்சி ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு பெருசா இம்பாக்ட் இல்லாம இருக்கும். ஸோ இது கடைசிக்கு முந்தின ஸ்லைடு. ஸோ இது வந்து 2 கேட்டகரி எடுத்துக்கும். பிளெக்சி கேப் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ரிஸ்க் ரிட்டர்ன் கேட்டகரி, ஸ்மால் கேப் வந்து ஹைலி அக்ரெசிவ் கேட்டகரி. தவறான தேர்வின் விலை என்ன அப்படின்னு சொல்ல வரோம். அதாவது ஒரு ஃபண்ட் நீங்க வந்து நிறைய ஃபண்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, நான் போட்ட ஃபண்டே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு, 12% கொடுத்துருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதுல பெஸ்டா இருந்த ஃபியூ ஃபண்ட்ஸ் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதுல இருந்திருந்தா உங்களுக்கு என்ன காசு குரோ ஆயிருக்கும் அப்படிங்கறத நான் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைடு. ஸோ இதுல அப்படியே ஸ்மால் கேப் வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரி. ஸ்மால் கேப்ல நீங்க பாத்தீங்கன்னா 10 வருஷத்துல இது எல்லாமே ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். நான் இந்த இந்த கிரீன் ஷேட்ல இருக்கிற இது எல்லாம் இது எல்லாமே ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். அதே கேட்டகரி, அதே ரிஸ்க் எல்லாமே தான். ஆனா 10 வருஷம் அடிப்படையில இந்த குவாண்டம் ஸ்மால் கேப் வந்து 10 இயர் எஸ்ஐபி ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து 25%. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் வந்து கிட்டத்தட்ட 24%. ஸோ 10,000 ரூபாய் எஸ்ஐபி 10 வருஷத்துக்கு இந்த ஃபண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா, டாப் ஃபண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா இந்த வேல்யூ கிட்டத்தட்ட 55 லட்சம் ஆயிருக்கு. இதே கேட்டகரியில ஆதித்ய பிர்லா ஸ்மால் கேப் ஃபண்டும் இருக்கு. ரிட்டர்ன் வந்து 15% தான் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட 10% கம்மி. அதே வேல்யூ வந்து கிட்டத்தட்ட பாதி தான். இது 55 லட்சம் ரூபாய் இடத்துல இது 28 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. ஸோ சரியான ஃபண்டை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா, ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, 15% மோசம் இல்லையே அப்படின்னு. ஆனா 25% அதை விட பெட்டர் இல்லையா? ஆனா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதே காசு கேட்டகரியில ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி 25% நீங்க 15% எடுத்து அவருக்கோட வேல்யூ 54 உங்களோட 28 லட்சமா இருந்ததுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் கரெக்டான தேர்வு முக்கியம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எந்த ஃபண்டும் இந்த குவாண்ட் ஸ்மால் கேப்போ நிப்பாடோ என்னன்னைக்கும் இவங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 வருஷத்துல ஒருவேளை இவங்க சோட போனாங்கன்னா அந்த டைம்ல கரெக்டான ஒரு சேஞ்சை பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோட உதவி உங்களுக்கு தேவை. அதனால ஆன்லைன்ல பார்த்து நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுதான் அடுத்த 10 வருஷத்துக்கு டாப் பெர்ஃபார்மர்லாம் முடிவே பண்ண முடியாது. அப்படி நீங்க முடிவு பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசத்துல நீங்களும் பாதிக்கப்படலாம். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி முடிவு எடுக்கும்போது. ஸோ கடைசியா இது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட், ரியல் ரிட்டர்ன் நிப்பான் ஸ்மால் கேப். அடுத்தது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பர்டிகுலர் ஃபண்ட் ஆரம்பிச்சது அக்டோபர் 2010. இன்னைக்கு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு, அப்ராக்சிமேட்லி 15 வருஷம். 15 வருஷத்துல ஒரு 2 மாசம் கம்மின்னு வச்சுக்கோங்க, 178 மாசம், மாசம் 10,000 ரூபாய் போட்டிருந்தா நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 17,80,000 தான். ஆனா இந்த 15 வருஷத்துல உங்களோட வேல்யூ 17 லட்சம் ரூபாய், 17,80 நீங்க போட்டது 1,25,00,000 இருக்கு. ஸோ நீங்க ஒரு கல்யாணத்துக்கு பிளான் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் 15 வருஷம், உங்களுக்கு உங்க குழந்தைக்கு 10 வருஷம் இருந்து 10 வயசே இருக்குன்னு வச்சுப்போமே, 25 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சா இதே மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கும் நிகழலாம். இது 1,25 போகலாம், 1,15 ஆகலாம், 1,10 ஆகலாம், சில 1,35 ஆகலாம். பட் நீங்க போட்டிருக்கிற அமௌண்ட் கிட்டத்தட்ட 6 மடங்கு 7 மடங்கு 5 மடங்கு ஆகுது. இந்த மாதிரி growth பாசிபிள். ஹையர் எஜுகேஷனா இருந்தாலும் சரி, மேரேஜா இருந்தாலும் சரி. அண்ட் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பாருங்க, 23.2334%, 23%க்கு மேல கொடுத்துருக்கு ஆனுவலைஸ் ரிட்டர்ன். இதெல்லாம் பாசிபிள். ஸோ 93% ஆளுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு அப்படியே ஆக்ட் பண்ணாம இருக்காங்க. 60%, 6% ஆளுங்க
ரெடி ஆறாங்க. 1% ஆளுங்க தான் இந்த கோலை ஹிட் பண்றாங்க. அதனாலதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 140 கோடி மக்கள் தொகை இருக்கிற நம்ம நாட்டுல இன்னும் 5.5 கோடி இன்வெஸ்டர் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ அதனாலதான் இந்த 1% தான் அந்த ஆளுங்க. மற்றவங்க எல்லாம் இங்க இருக்காங்க, எல்லாம் இங்க இருக்காங்க. எல்லாருமே இங்க இருக்கணும். அதுதான் எங்களோட கோலும். இதுதான் உங்களோட கோல்ஸையும் நீங்க ஃபாஸ்டா அச்சீவ் பண்ணுவீங்க. சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டா சேமிக்கணும், தேவையான அளவுக்கு மேல செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஸ்லைடு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு உங்களோட ஸ்பெண்டிங் டிசிப்ளினுக்கான ஒரு 1 பேஜ் பைபிள் மாதிரி, பகவத்கீதை மாதிரி, அந்த குரான் மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களோட இதுதான் உங்களோட பேசிக் கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட சேமிப்பு கரெக்டா நடக்கும், உங்க குழந்தைங்களோட எஜுகேஷன் கரெக்டா நடக்கும், கல்யாணம் கரெக்டா நடக்கும், அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் கரெக்டா நடக்கும். அதுக்கான ஒடுக்கத்துக்கான அடிப்படை ஃபவுண்டேஷன் இதுதான். இதுதான் லாஸ்ட் ஸ்லைட். தேங்க்யூ.